காலை வணக்கம். இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 3வது அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் உடைய. யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன். மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணம் ஆயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மையுள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இந்த வேத பகுதியில நம்ம பார்க்கும்போது கர்த்தர் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டதே அல்லாமல் ஒருவனும் பெற்றுக்கொள்ளப்படான். அப்போ நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் பரலோகத்திலிருந்து வருகிறது என்று நம்ம நிச்சயித்துக் கொள்கிறோம் இந்த வசனத்தின் மூலமாக. அதற்கு நம்ம நிறைய பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதற்கு நாம தான் சாட்சி. பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நம்ம என்னெல்லாம் நமக்கு இருக்கிறதோ, நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை, நம்முடைய வருமானம், நம்முடைய ஆரோக்கியம், நமக்கு தந்த சொந்தங்கள், நமக்கு தந்த சமூகம், எல்லாவற்றையும் பரலோகம் நமக்காக தந்திருக்கிறது. தரும்போது நம்முடைய சந்தோஷம் எப்படி இருக்கிறது அப்படின்னா பூரணமா இருக்கிறது. பூரணம் மட்டுமல்ல, அது சம்பூர்ணமா இருக்கிறது. பரலோகத்திலிருந்து கிடைக்கும் போது மட்டும்தான் அந்த சம்பூர்ண சந்தோஷம் நமக்கு உண்டாகிறது. உன்னதத்திலிருந்து வரும்போது அது உன்னதமான சந்தோஷமா இருக்கிறது. பூமியில் இருக்கிற நாம் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், பூமிக்கு அடுத்தவைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாவரையும் மேலானவர், மேலானதை தருபவர், மேலானதை நோக்குபவர், நமக்கான எல்லாவற்றையும் மேலானதாக சிந்திப்பவர். அப்படித்தான் தேவன் நமக்காக சிந்தித்து எல்லாவற்றிற்கும் மேலான பரிசுத்த ஆவியை பரிசாக நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் மேலானவர், நம்மை மேலானதை ஆக்க விரும்புகிறவர், நமக்கு தருகிறதும் எல்லாவற்றிலும் மேலானது. இந்த நாளில் மேலானவைகளை சிந்திப்போம், கீழானவைகளை ஒழித்து போடுவோம். கர்த்தர் மேலான நாமம் மகிமைப்படட்டும். ஆமேன்.